நான் எவ்வளவு தூரம் கெஞ்சினேன். அவங்கள விட்டுருங்க விட்டுருங்கன்னு கேட்டீங்களா? இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? உங்களுக்கு குழந்தை குட்டின்னு இருக்கிறதுனால உங்க எல்லாரையும் சும்மா விடுறேன். ஆனா இங்க என்ன நடந்துச்சுங்கிற உண்மைய யார் அடிச்சாலும் நான் உங்களை அடிச்சேன்னு சொல்லவே கூடாது. புரிஞ்சுதா? மேடம் மேடம் துர்கா மேடம், உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க நல்லா இருக்கீங்க. மேடம் நீங்க சேஃபா தான் இருக்கீங்க. துர்கா, நீ எப்படி இருக்க? உனக்கு எதுவும் ஆகலல்ல? நான் நல்லா இருக்கேன் மேடம். துர்கா எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னா. நானும் உடனே கிளம்பி வந்துட்டேன். துர்கா, என் தலையில கட்டையால அடிச்சானுங்க, அது வரைக்கும் ஞாபகம் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு துர்கா? அந்த ரவுடிங்க எல்லாம் என்ன ஆனானுங்க? நாம எப்படி இங்க வந்து சேர்ந்தோம்? என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் மேடம். அந்த ரவுடிங்க கிட்ட எங்க மேடமை எதுவும் பண்ணிடாதீங்க, எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி அவங்க கால்ல விழுந்து கெஞ்சின. கெஞ்சினியா? என்ன கொல்லணும்னு கொலை வெறியில இருந்தானுங்க. நீ நீ கெஞ்சினதுனால இப்படி? என்ன கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சுக்கோங்கன்னு கதறி அழுத. தங்கச்சின்னு சொன்னதும் அப்படியே மனசு இறங்கிட்டாங்க. சரி, உன் மேடம கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் சின்னையாவுக்கு ஃபோன் பண்ண. இவரை வர வச்சு உங்களை ஜீப்ல படுக்க வச்சு இங்க கூட்டிட்டு வந்தோம். நீ கெஞ்சினதும் விட்டுட்டாங்களா? மேடம், கெட்டவங்களுக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கும்ல மேடம்.